ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது மாத காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் தலைப்பு தேவன் அதிசயங்களை செய்கிறவர். உலக அதிசயங்கள் 7 என்று முன்னர் கணக்கிடப்பட்டுள்ளது. இப்போதோ அது 9 என்றும் அதற்கு மேலும் உள்ளதென்றும் சொல்லுகிறார்கள். தேவன் மனிதனுக்கு கொடுத்த மூளை அறிவினால் இவ் அதிசயங்களை உலகில் பல விதமாக வர்ணிக்கிறார்கள். ஆனால் மனுக்குலத்தை மீட்க அவதரித்த இயேசு கிறிஸ்துவோ மனிதனின் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பல அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் தான் அவருக்கு அதிசயமானவர் என்று ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுக்குலத்தின் மீட்புக்காக தமது இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை அருளியுள்ளார். அவர் மனிதனின் பாவங்களை மட்டுமின்றி வியாதிகளையும் துக்கங்களையும் நீக்கி அதிசயங்களை செய்தார். 136 சங்கீதம் 3, 4, 25 வசனங்களில இவர் செய்த அதிசயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணிக்கூறும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர் என்பதை குறிக்கும் பல வசனங்கள் வேதாகமத்தில் உண்டு. ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 அவருடைய அதிசயங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 32:17 தேவனாகிய கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேவன் அதிசயங்களை செய்தவர், நமது தேவன் அதிசயங்களை செய்கிறவர், நமது தேவன் அதிசயங்களை செய்ய போகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாத வாக்குத்தத்தத்தை நம்புவோம். எதிலெல்லாம் அதிசயம் செய்கிறார்? நாம் துக்கமாக இருக்கும் பொழுது அதிசயங்களை செய்கிறார், வியாதியில் இருக்கும் பொழுது அதிசயங்களை செய்கிறார், பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்த அதிசயங்களை செய்கிறார். அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். உங்களிலும் யாராவது துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு இருந்தால் உங்க பாரத்தையும் துக்கத்தையும் வேதனையும் கர்த்தர் மேல வைங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.